ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுறது, பொருள் மற்ற அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆஃப் இன்ஜின் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் வண்டி பெரிய போகிறதுல சும்மா ஒரு எஸ்டிமேட் மாதிரி தான். இது எதுக்கு இருக்குன்னா, ஒரு 100 சிசியோ ஒரு 150 சிசி ஓகேங்களா, 150 ஒரு 100 சிசியோ பண்ணும்போது குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சமே சொல்ல போனால் ஒரு 8000 ரூபாய்க்குள்ள முடிக்கலாங்க ஓகேங்களா. ரீபோர் பண்ணாமல் ரீப்ளேஸ் பண்ணியே ஓகேங்களா, போரில் ரீப்ளேஸ் பண்ணி கேம் ஷாஃப்ட்டு, கேம் செயின், கிளச் அசம்பிளி இதெல்லாம் மாற்றியே ஒரு 100 சிசி 110 120 சிசிக்கெலாம் கண்டிப்பாக 8000 முடிக்கலாம். இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இந்த வீடியோவில் ஒரு வண்டி வந்திருக்கு, திண்டிவனத்துலேருந்து வந்திருக்காரு இவர். அதனால் அவருக்காக இந்த வீடியோ வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு நீங்களும் பாருங்கள், ஒரு ஆஃப் இன்ஜின் பண்ணால் எவ்வளோ ஒர்க் ஆகும்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிரிச்சுட்டு மாட்டும் போது ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆஃப் இன்ஜின் ஒர்க் தான். இப்போ இந்த வண்டி நம்ம பிரிக்க போகிறதில்ல, ஆனால் இந்த வண்டியில் என்ன பிரச்சனை சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த வண்டிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வண்டியில் ஒரு ஆஃப் இன்ஜின் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட் ஆகும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டி நம்ம பிரிக்கும்போது நான் கஸ்டமர்கிட்ட பேசும்போது ஒரு 8000 வரும்னு சொல்கிறோம் இந்த ஆஃப் இன்ஜின் ஒர்க்குக்கு. ஆனால் பிரிச்சிட்ட பிறகு நிறைய பிரச்சனை உள்ளே இருக்கும். கேம் ஷாஃப்ட், ரேக் அராம் எதனா போயிருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதனால தான் முதல்ல நம்ம சொல்கிறது ஒரு 8000 வரும் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஆஃப் இன்ஜின் ஒர்க்கு கொண்டி ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வண்டியில் மெயின் ஸ்டாண்டு, வண்டியில் போர்க்கு செக் பண்ணோம். ப்ளஸ் ஃப்ரண்ட்டு டூமு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதெல்லாம் இந்த கார்பரேட்டர் இதெல்லாமே சர்வீஸில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த நாய்ஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா. இந்த ஐஸ் மாட்டு பொறுத்த வரைக்கும் 110 சிசி இது. இதில் வந்து கண்டிப்பாக இந்த போர் வந்து இதுங்களா சவுண்டு காமிக்கிறேன். இப்போ டிக்கில் இருக்குது. சவுண்டு இருக்குங்க அப்படின்ட்டு கடை சவுண்ட் அடிக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து மெக்கானிக்கல் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. சவுண்டு போடுறேன். ஓகே, இந்தமாதிரி நாய்ஸ் வந்தால் கண்டிப்பாக கேம் செயின் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இதில் ரேக் அராம், கேம் ஷாஃப்ட் இதெல்லாம் கரெக்டாக தெரியும் நல்லா போயிருக்கான்ட்டு. இப்போ ஏன் இது ஆஃப் இன்ஜின் பண்ண கேம் செயின் மாத்திரமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். சைலன்ஸில் பாருங்கள். இப்போ சைலன்ஸில் பார்த்தா இவ்வளோ ஆயில் வச்சுருக்கு ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்துருக்கீங்க, இதில் வந்து ஒன்றில் ஒயிட் ஸ்மோக்காக வருது ஓகே. அதனால் கண்டிப்பாக இதில் போர் மாற்றி தான் ஆகணும். இப்போ போரை மாற்றுறது கண்டிப்பாக இதே போரை போடக்கூடாது ஓகேங்களா. இப்போ ஐஸ் மாட்டிலே வேறு ஒரு போர் வருது, டைமிங் செயின் டென்ஷனர் வச்ச மாதிரி ஒரு டென்ஷனர் வச்ச போர். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். இப்போ இந்த போர் வந்து அவர் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்காராம். ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இதே போர் ரெடி பண்ணி நம்ம புது போர் இதே போட்டால் கூட கண்டிப்பாக வேஸ்ட்டு, அந்த காசு எடுத்து வேஸ்ட்டாக கீழே போட்ட மாதிரி தான். அதனால் இதை வந்து கேம் செயின் டென்ஷனர் வச்ச மாதிரி போர் போட்டால் தான் கண்டிப்பாக அது பக்காவாக இருக்கும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இதே போர் நான் புதுசாக வாங்கி போட்டோன்னா நான் 2300 2500 வச்சுங்களேன். இப்போ போர் ரேட்லாம் கொஞ்சம் ஏறிச்சு. புதுசாக போட்டாலும் கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம் தான் நல்லாயிருக்கும். திருப்பியும் என்னாகும், கண்டிப்பாக அதே ஃபால்ட்டு திருப்பியும் வண்டியில் ஸ்மோக் வராது, ஆனால் நாய்ஸ் வந்துடும் வண்டியில் கலக்கலன்னு திரும்ப சவுண்டு வரும். அந்த பிரச்சனை ஏன்னா இந்த டென்ஷனர் வச்ச மாடல் போட்டால் தான் இந்த டைமிங் செயினை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டென்ஷனர் மூலிமா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும் ஓகேங்களா. அப்போது அந்த நாய்ஸை வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறோம். டைமிங் சேனல் சீரம் போகாது, அந்த டென்ஷனர் இருக்கிறதால எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா. கண்டிப்பாக இதில் ஹெட்டு, வால்வு ஆயில் சீல் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா வண்டியில் ஸ்மோக் நீங்களே பார்த்தீங்களா. அதனால் வால்வு ஆயில் சீல் கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிங்க நீங்கள். வால்வு ஆயில் சீல் கண்டிப்பாக மாற்றணும். கேம் ஷாஃப்ட், ரேக் அராம் கரெக்டாக தெரியும். ஏன்னா சவுண்ட் அதிகமாக இருக்குது. தேவைப்பட அந்த பேரிங்கு கண்டிப்பாக தேவைப்பட மாற்ற வேண்டி வரும். போரு கண்டிப்பாக மாற்றணும். போர் மாற்றும் போது உள்ளே கண்டிப்பாக அந்த பிஸ்டன், ரிங்ஸு எல்லாமே செட்டாக வந்துடும். அதனால்
கண்டிப்பாக கொஞ்சம் வச்சு 2500 2800 அந்த ரேஞ்சு வரும். அதுக்கப்புறம் இந்த ஆயில் லீக்கெலாம் சொல்லியிருக்காரு. இந்த ஆயில் லீக்கு இங்கே இந்த கஸ்டமர் வந்து திண்டிவனத்துலேருந்து வராரு. ஓகேங்களா, நம்ம நம்பர் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக ஃபோன் பண்ணிட்டு இப்போ தான் வராரு. நானே டைம் இல்லைன்னு சொல்லி சரி இன்றைக்கி கண்டிப்பாக வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கே நான் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன். அதனால தான் நிறைய வண்டி நம்ம எடுத்து டைமுக்கு கரெக்டாக கொடுக்க முடியல. இப்போ நம்ம ஒரு வண்டி எடுத்தால் கண்டிப்பாக சண்டே நம்ம வீட்டில் இருப்போம். கொஞ்சம் நம்ம வெள்ளிக்கிழமை இந்த வால்வு ஃபீல் இந்த எல்லாம் இந்த பற்ற ஒர்க்லாம் முடிச்சா கூட நான் சண்டே உட்காந்து மாட்டினா கூட ஒரு நாளில் மாட்டி முடிச்சிடலாம். ஆனால் ஒரு நாளில் மாட்டி முடிச்சு வண்டி சும்மா பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் ஒரு நாள் நிறைய பெண்டிங் இருக்கிறதால தான் நான் வண்டி நிறைய எடுக்க முடியல. அதனால தான் நிறைய பேர் நம்பர் கேட்டாலும் நம்மளால் கொடுக்க முடியல. ஆனால் கொடுத்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கணும். கொடுத்து கூட பிரயோஜனமாக இருக்குது. அதனால தான் நம்பர் கொடுக்கல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக கொடுப்பேன். ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஆசை இது இருக்குது. கண்டிப்பாக அப்போ நம்பர் கண்டிப்பாக எல்லோரும் கொடுப்பேன். கண்டிப்பாக எல்லோரும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையை கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். எவ்வளோ குறைஞ்சபட்சம் நான் எவ்வளோ பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணி தருவேன். ஓகேங்களா, அதனால் இந்த வண்டி வந்து இப்போ வந்திருக்கு, திண்டிவனத்துலேருந்து வந்திருக்கு. வந்ததால் அவர் கண்டிப்பாக அவ்வளோ லாங்லேருந்து வந்திருக்காரு. அவருக்காகவே கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணோம். ஏன்னா நம்ம நம்பி அவ்வளோ தூரம் வந்து வராரு. ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா பக்கா குவாலிட்டியாக ஒரு 100% நம்ம கூடயே இருந்து கொஞ்சம் பண்ணி தரணும். இப்போ நிறைய வண்டி ஊர்லேருந்து வந்திருக்கு. சில பிரச்சனைகளால் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெளில போயிருந்தால பசங்கிறதால கொஞ்சம் சின்ன ஃபால்ட்டெல்லாம் வந்திருக்கு. அந்த சின்ன ஃபால்ட்டால் கஸ்டமர் கொஞ்சம் ஒருத்தவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ லாங்லேருந்து வரும்போது நம்ம குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே கண்டிப்பாக அது பிரச்சனை தான். அது பிரச்சனை இல்லை, மனசு கஷ்டம் தான். ஓகேங்களா, அதனால தான் நிறைய பேருக்கு நான் நம்பர் கான்டாக்ட் நம்பர் யாருக்கும் நான் கொடுக்கலன்னா இந்த ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கூட வந்து பண்ணால் தான் பக்காவாக இருக்கும், இந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், நிறைய பேர் கேட்பீங்க, கமெண்ட் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, இதுமாதிரி நம்பரே கொடுக்க மாட்டேறீங்க இருக்கா இருக்குன்ட்டு. கண்டிப்பாக தரேன். கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பண்ணுறேன். நீங்கள் வண்டியை வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அதுக்கேற்ற மாதிரி வண்டி வந்துச்சுன்னா அந்த ஃபால்ட் என்ன நம்ம பண்ணணுன்ட்டு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். நான் இந்த வீடியோ ஆரம்பிச்சதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் நல்லா சர்வீஸ் பண்ணணும். சின்ன பிரச்சனை கூட ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு சில விஷயம் நீங்கள் வீட்டில் பண்ண முடியலனா கூட நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்லலாம். இந்த இதெல்லாம் இருக்காங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதால் ஒரு இன்ட்டு கொடுக்குற மாதிரி தான். அதேமாதிரி இப்போ என்ன மாரி மெக்கானிக்கில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னாவே இந்தமாரி ஐஸ்மார்ட் 110cc வந்தாவே கண்டிப்பாக இந்த போர் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக புது போர் போடுங்க. ஆனால் புது போரில் வந்து டென்ஷனர் வச்ச மாதிரி போடுங்க. ஓகேவா, இப்போ இந்த வீடு நான் பிரிச்சும்போது இது வண்டி கண்டிப்பாக பிரிக்கும் போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இல்லை மாட்டும் போது கண்டிப்பாக இந்த போரை காமிச்சு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, டென்ஷனர் இந்த சைடில் வந்துடும். ஓகேங்களா, புது போரில். அதனால் போரை கரெக்டாக டென்ஷனர் வச்ச மாதிரி போடுங்க. 110cc சாதாரணமாக டென்ஷன் இல்லாமல் போடாதீங்க. போட்டிங்கன்னா அந்த காசு வேஸ்ட்டு தான். அதனால் போர் வந்து டென்ஷன் வச்சு போடுங்க. ஒன்றுக்கு 10 வாட்டி எதுக்கு சொல்கிறேன்னா நீ மறக்கக்கூடாதுன்னு தான். நான் சொன்ன விஷயம் நிறைய பேர் மறந்துருப்பாங்க, திரும்பி அதே கமெண்ட்டில் கேட்பாங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட் சொன்ன வீடியோலாம் கண்டிப்பாக உள்ளே இருக்கும், நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கிளச் அசம்பிளி கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஓகேங்களா, கிளச் அசம்பிளி மாற்றணும், டைமிங் செயின் செட்டு மாற்றணும், போரை மாற்ற போகிறோம், வால்வு சீல் மாற்றணும், ரேகரம் கேம் ஷாஃப்ட் இதெல்லாம் கேட்டுனா தெரியும் அழகாக போயிருக்கான்ட்டு. ப்ளஸ் நம்ம அவுட்லுக்கு எதுவும் பண்ண உள்ள இந்த ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக் இதெல்லாம் கண்டிப்பாக மாற்ற முடியும். அதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு அப்ராக்ஸாக ஒரு 8000 வரும். 8000 பண்ணாருன்னா இந்த வண்டி நம்ம புது வண்டி மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு புது வண்டி மாதிரி எப்படி இருக்கும் காமிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது வந்து நான் பிரிக்கிற வீடியோ இல்லை. ஒரு வண்டி ஒரு 1/2 இன்ஜின் பண்ணால் கண்டிப்பாக 8000 எதுக்கு ஆகும்ன்ட்டு இந்த விஷயம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பிரித்து மாட்டும் போது இந்த வண்டி எப்படி புது வண்டி மாதிரி எப்படி பண்ணி வச்சுருக்கேன்ட்டு பாருங்கள். எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் எப்படி பக்காவாக பண்ணித்தரேன். ஓகேவா, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதில்ல, நீங்கள் உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இது இவ்வளோ தான் ஆகும்னு கரெக்டாக நீங்களும் ஒரு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1/2 இன்ஜின் பண்ணாவே கண்டிப்பாக 8000 தான். அதுக்கு மேலே கண்டிப்பாக போகுது, அது கம்மியாக தான் ஆகும். குறைஞ்சபட்சம் ஒரு 7000 அந்த ரேஞ்சு கூட முடிக்கலாம். நம்ம கட்டினா வந்து கரெக்டாக தெரியும், ஆனால் 8000 மேலே போகாது. ஓகேங்களா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைய கூட இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.